சிவாய. உலகம் எங்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது சிம்ம ராசி. தொழில் வளர்ச்சி ஏற்பட என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாதிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சென்ட் ஆகும். அதே நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தனம் மற்றும் வாஸ்து பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்கு. நீங்க அதில் அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்க என்னிடம் பார்த்து கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசி காலபுருஷன் தத்துவத்தின்படி 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தை கொண்டதுதான் இந்த சிம்ம ராசி. அந்த வீட்டின் அதிபதி என்ன கிரகம்னா சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு ஆட்சி வீடு தான் சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் கொஞ்சம் கோபமாக தான் இருப்பார்கள், கொஞ்சம் சுறுசுறுன்னு இருப்பார்கள். தைரியம் எப்பவுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா சிம்ம ராசி சூரியனுடைய ஆதிக்கம். அந்த வீடு நெருப்பு தத்துவத்தில் இருக்கக்கூடிய வீடு. அதனால் எப்பொழுதும் சூரியனை போல இருப்பார்கள். கோபம் நிறைய வரும் அந்த ராசிக்காரங்களுக்கு. எதையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க, எந்த விஷயத்தையுமே. அதே மாதிரி எந்த விஷயத்திலுமே எந்த காரியத்தையும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். திறமைசாலியும் கூட. ஒரு காரியத்தை அவங்களை நம்பி ஒப்படைச்சிட்டா கண்டிப்பா அந்த ராசிக்காரங்கள் கண்டிப்பா செஞ்சிருவாங்க. அப்படியேப்பட்ட ராசி தான் சிம்ம ராசி. சிம்ம ராசி சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சிவன் வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக சூரியனா தகப்பனாரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப எப்பொழுதும் தகப்பனாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். ஏன்னா சிம்ம ராசி வீட்டின் அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் தான் அந்த ராசியை உள்ள இயக்கிறார். அப்ப சூரியனுடைய காரகத்துவமே உள்ள பொருட்கள் மற்றும் உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், அது 2 விதமா இருக்கு. அதை சரியாக இயக்கும் பொழுது நிச்சயம் அந்த சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உயிருள்ள பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா தந்தையை குறிக்கும். அப்போ எப்பொழுதும் தந்தைக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய கிரகம் எதுனா புதன் பகவான் தான். உங்க ராசிப்படி ஜனனகால ஜாதகத்தில் புதன் நன்றாக இருந்துட்டால் உங்களுக்கு வருமானம் உயர்ந்து கொண்டே இருக்கும், தனவரவு அதிகரிக்கும், பேச்சாற்றல் அதிகரிக்கும், கல்வியில் சிறந்து விளங்கி இருப்பீங்க, சிறந்து விளங்குவார்கள். ஒரு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் 2ஆம் பாவம் தான் குடும்பம், வாக்கு, கல்வி ஸ்தானம், தனத்தை குறிக்கக்கூடிய பாவம். இந்த யாருன்னா புதன் பகவானை குறிக்கும். அப்ப புதன் எவ்வளவு தூரம் நீங்க இயக்குறீங்களோ இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தனவரவும் அதிகரிக்கும், செய்கின்ற தொழில நல்லா லாபமும் கிடைக்கும். அடுத்தது தொழிலை குறிக்கக்கூடிய பாவம் 10ஆம் பாவம் சொல்லக்கூடிய ரிஷப ராசி. அந்த வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் பாவத்தை குறிக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா ரிஷப ராசி. சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு தொழிலை நடத்த குறிக்கக்கூடியவர். அப்ப சுக்கிர பகவானை இயக்க இயக்க நிச்சயம் உங்களுக்கு தொழில் நல்லா வருமானம் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லாபம் கொடுக்கக்கூடிய பாவம் மிதுனம். ஏன்னா 11ஆம் பாவம் தான் ஒருத்தருக்கு லாபத்தை குறிக்கக்கூடிய பாவம்.
அப்போ நீங்க 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய புதனே தான் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் இரு ஆதிபத்தியம் கொண்டதான் புதன் பகவான். அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு தனவரவை குறிக்கக்கூடியது, லாபத்தை குறிக்கக்கூடியது, நம்மள ஆசைப்பட்டது நடத்தி கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி குறிக்கக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னாலும் எல்லாமே புதன் பகவானையும் மிதுன ராசி தான் குறிக்கும். கன்னி ராசி இது ரெண்டுமே புதன் தான் அந்த வீட்டு அதிபதி. அப்ப புதன் நீங்க இயக்கும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு புதன்னா தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம். அடுத்தது வந்து கல்வி குறிக்கக்கூடிய பாவம். எப்பவுமே நீங்க கல்விக்கு சேவை செய்துகிட்டே இருக்கணுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயரும், செய்கின்ற தொழில் நல்ல லாபமும் கிடைக்கும். அடுத்த திருநங்கைகளுக்கு உதவி செய்யுங்க. ஏன் திருநங்கைங்கும் பொழுது உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டையும் வரும்போது புதனை திருநங்கையை குறிக்கக்கூடியது. அப்போ நீங்க திருநங்கைகளுக்கு நிறைய உதவி செய்யும் பொழுது புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்க எந்த தொழிலை செய்யறீங்களோ அந்த தொழில நல்ல லாபமும் கிடைக்கும். அடுத்தது வந்து புதன்னா பச்சை பயிர். நீங்க புதன்கிழமை புதன் கோரையில நிச்சயம் இந்த பச்சை பயிரை தானம் செய்யுங்க. நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்ல லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி வெண்டைக்காய் தானம் பண்றதும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி பெருமாள் வழிபாடு புதன்கிழமை கண்டா பெருமாள் வழிபாடு செய்யுங்க. பெருமாள் கோயிலுக்கு சென்று புதன்கிழமை நாள் துளசி மாலை அணிவித்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்ல லாபம் கிடைக்கும். அதான் புதன் பகவான இப்படிலாம் இயக்குங்க, நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயரும். காலப்புருஷன் தத்துவப்படி உங்களுக்கு 11ஆம் பாவம் யாருன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் பாவத்தை குறிக்கிற சகோதரனை குறிக்கக்கூடியது. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கூட பிறந்த சகோதரர்கள் மூத்தோர்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சாலும் அந்த 11ஆம் பாவம் இயங்கும். நிச்சயம் வருமானம் உயரும், செய்கின்ற தொழில் நல்ல லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி 10ஆம் இடங்கிற சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் மகாலட்சுமி. அப்ப நீங்க வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர ஹோரையில மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி சுக்கிரன்னா மொச்சையை குறிக்கக்கூடியது. வெள்ளிக்கிழமை ஒயிட் மொச்சை வெள்ளை மொச்சையை தானம் செய்யுங்க. நிச்சயம் தொழில நல்ல வருமானமும் கிடைக்கும். அது காலபுருஷன் தத்துவப்படி 2ஆம் வீடு, ராசிப்படி அது 10ஆம் வீடு. அப்போ சுக்கிரனா பெண்களை குறிக்கக்கூடியது. சிறு பெண்களுக்கு சுக்கிரனா சுவீட்டை இனிப்பை குறிக்கக்கூடியது. அப்ப வெள்ளிக்கிழமை சிறு பெண்களுக்கு மிட்டாய் வாங்கி தானமா கொடுங்க, ஸ்வீட் வாங்கி இனிப்பு தானமா கொடுங்க. நிச்சயம் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கும், வருமானம் உயரும். ஏன்னா காலபுருஷன் தத்துவப்படி 2ஆம் வீடு, 2ஆம் சாப்பிட்றதை குறிக்கக்கூடியது. அது லக்ன உங்க ராசிக்கு அது 10ஆம் பாவம். அப்போ அது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயரும். அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் 2ஆம் அதிபதி புதனையும் 10ஆம் வீட்டதி சுக்கிர பகவானும் 11ஆம் வீட்டு அதிபதி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் நீங்க இயக்கின்ற பொழுது நிச்சயம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்க எந்த தொழில் செய்தாலோ அதுல லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் பாவத்தை இருக்கக்கூடிய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அஸ்த நட்சத்திரம். அஸ்தன ஆரஞ்சு பழத்தை குறிக்கக்கூடியது. அது காலபுருஷன் தத்துவப்படி 6ஆவது வீடு. அப்போ நோயாளிகளுக்கு நீங்க ஆரஞ்சு பழத்தை தானமா கொடுங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்க பார்க்க போகிறீங்கன்னா ஆரஞ்சு பழம் கம்பல்சரி வாங்கிட்டு போங்க. நிச்சயம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம். ரோகிணியா நவாப்பழத்தை குறிக்கக்கூடியது, கோபுரத்தை குறிக்கக்கூடியது, தேரை குறிக்கக்கூடியது. அப்போ தேர் எங்கேயாவது ஓடுனா அடிக்கடி இழுங்க, அல்லது யூடியூப்லயாவது நீங்க அடிக்கடி
தேர் இழுக்கிறத பாருங்க. எப்பொழுதும் கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் அதிபதி உடைபடாத நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் பிறந்தா? சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம், நடராஜர் பிறந்த நட்சத்திரம். அப்போ நடராஜருடைய பதிப்பகம் படிங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் தானமா கொடுங்க, வாழை இலை தானம் பண்றது, இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது நிச்சயம் அந்த 11ஆம் பாவம் வேலை செய்யும். ஏன்னா திருவாதிரை நட்சத்திரங்கிறது உடைபடாத நட்சத்திரம். நிச்சயம் உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும். பர்டிகுலா அந்த திருவாதிரை நட்சத்திரம் வர அன்னைக்கு கொடுக்கறது சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரம் வர அன்னைக்கு நடராஜர் வழிபாடு செய்யறது மிகப்பெரிய சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரம் வர அன்னைக்கு நடராஜருடைய பதிப்பும் படிக்கிறது சிறப்பு. ஸோ இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது நிச்சயம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு செய்கின்ற தொழில நல்லா வருமானம் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். ஸோ இவ்வாறெல்லாம் இயக்குங்க. மற்றபடி உங்க ஜாதகத்தில் லக்ன ரீதியாகவும் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் பாவம் 10ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை பார்த்து இயக்குகின்ற பொழுது இதைவிட கூடுதலான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 3 பாகமும் 2ஆம் பாகமும் 10ஆம் பாகமும் 11ஆம் பாகம் இதுல தோஷத்தில் இல்லாம, அதாவது வந்து கர்ம நட்சத்திரங்கள் இல்லாமல், முடக்கு தோஷமோ அல்லது திதிஜூனிய தோஷமோ இல்லாமல் இருந்தா உங்களுக்கு நிச்சயம் நல்ல லாபம் கிடைக்கும். இல்லை அந்த ஜாதகத்தை பார்த்து நீங்க அதுக்குண்டான ஸ்தலத்துக்கு அதுக்குண்டான வாழ்வில் பரிகாரங்கள் எளிய பரிகாரம் செய்கின்ற பொழுது நிச்சயம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தனவரவும் தொழிலும் நல்ல லாபமும் கிடைக்கும். ஸோ இவ்வாறெல்லாம் இயக்குங்க. சரிங்களா? நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.